கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி துறவு வாழ்க்கை மேற்கொண்டு கிறிஸ்துவ இறைப்பணிக்காக தன் சொந்த நாடான இத்தாலியில் இருந்து நம் தேசம் நோக்கி வந்தவர். இந்தியாவில் பல இடங்களில் இறைப்பணி செய்தவர் நம் மாநிலத்திற்கு வந்தார். துறவியாக வந்த அவர் தமிழ்நாட்டிற்குள் வந்த பிறகு காதல் வயப்பட்டார். அவர் காதலித்தது சாதாரண பெண்ணை இல்லை, செல்வ செழிப்பு மிக்க ஞானம் நிறைந்த செங்கோல் தாங்கி ஆட்சி செய்யும் பட்டத்தரசியான கன்னிப் பெண். அவள் காதில் அணிந்திருந்த குண்டலிகேசியின் ஒளி பெஸ்கியின் ஆசையை ஒளிரச் செய்தது. கைகளில் அவள் அணிந்திருந்த வளையாபதியின் ஓசையோ பெஸ்கியை ஓயாமல் அவளை நினைக்கச் செய்தது. மார்பில் அவள் அணிந்திருந்த சிந்தாமணியோ பெஸ்கியின் மனதை கொள்ளை கொண்டது. அவளின் கொடி இடையில் இருந்த மணிமேகலையோ பெஸ்கியை மணிக்கணக்கில் ஏங்க வைத்தது. அவள் காலில் அணிந்திருந்த சிலப்பதிகாரமோ பெஸ்கியை கட்டி இழுத்தது. அவள் தலையில் சூடியிருந்த சூடாமணியோ பெஸ்கியின் மூளைக்குள் நுழைந்து மனதை ஈர்த்தது. அவள் கையில் வைத்திருந்த நீதி ஒளி வீசக்கூடிய திருக்குறளான செங்கோலோ பெஸ்கியின் மனதை ஆட்சி செய்தது. அந்த பட்டத்தரசி மொழிகளின் அரசியான நம் தமிழ்தான். ஆம், பெஸ்கி கன்னி தமிழ் மீது காதல் வயப்பட்டு தன் பெயரை கூட வீரமாமுனிவர் என்று பொருள்படும்படி தைரியநாதன் என்று மாற்றிக்கொண்டார். நம் மொழி தெரிந்தால்தான் மக்களிடையே ஆன்மீக பணி செய்ய முடியும் என்பதற்காக தமிழை படித்தார் வீரமாமுனிவர். பின்பு நம் மொழி மீதும் பண்பாட்டின் மீதும் அதிக நாட்டம் உள்ளவராக மாறினார். அதன் விளைவாக தாமும் நெற்றியில் சந்தனம் பூசி காதில் முத்துக்கடுக்கண்கள் அணிந்து கொண்டு காவி அங்கி உடுத்தி புலித்தோல் பதிக்கப்பட்ட இருக்கையில் அமர்வதையே வழக்கப்படுத்தினார். தோற்றத்தை மாற்றியதோடு தொடர்ந்து காய்கறி உணவை மட்டுமே உண்டு சைவ உணவினராகவே மாறிவிட்டார். நம் பண்பாட்டு முறைகளான முளைப்பாரி, தேரோட்டம், இறைவன் முன் கும்பிட்டு வணங்குவது போன்ற முறைகளை கத்தோலிக்க ஆலயங்களில் அறிமுகம் செய்தார். தமிழரின் கலாச்சாரத்தை மனதார விரும்பி பின்பற்றியவர்தான் வீரமாமுனிவர். சமய பணிக்காக வந்தவர் தமிழ் பணியும் சேர்த்தே செய்தார். தமிழில் சிற்றிலக்கியங்கள், இலக்கணம், உரைநடை, அகராதி, இசைப்பாடல்கள், மொழிபெயர்ப்பு என பல துறைகளில் நூல்களை படைத்தார். அவரின் படைப்புகளில் தேம்பாவணி எனப்படும் காப்பியம் மிகவும் வரவேற்பை பெற்றது. இவரின் படைப்பான தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் அளவிற்கு பெருமையுடையது. திருக்குறள், தேவாரம், திருப்புகழ், நன்னூல், ஆத்திச்சூடி போன்ற நூல்களை பிற மொழிகளில் மொழிபெயர்த்து தமிழனுடைய ஆழ்ந்த சிந்தனைகளை உலகறியச் செய்தவர் வீரமாமுனிவர். சுவடி தேடும் சாமியாராக இருந்து பல இலக்கிய ஓலைச் சுவடிகளை தேடி கண்டுபிடித்தார். தமிழ் அகராதியின் தந்தை எனவும் அவர் அறியப்படுகிறார். செந்தமிழ் தேசிகரான வீரமாமுனிவரின் நினைவு நாளில் அவருக்கு தமிழஞ்சலி செலுத்துவோம். மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி. வாங்க பயணிக்கலாம்.